எப்படியாவது மோடி வீட்டுக்கு போயிட மாட்டாரா, எப்படியாவது மோடியை பவர் விட்டு இறக்கிட முடியுமா அப்படின்லாம் ஏங்குறாங்க, நினைக்கிறாங்க. ஒன்றுமே ஒரு பருப்பும் வேவலை. பச்சையாக சொல்கிறதுனா எழுதி வச்சுக்கோங்க, 24 மோடி வந்து 3rd டைம் வருது, கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்டு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் 4th ஈவினிங் நினைக்கிறேன், 4th நைட்டு பி. சிதம்பரம் ஒரு ட்வீட் போட்டார், சம்திங் பிக் இஸ் கோயிங் டு ஹேப்பன், அப்படியே வானமே அதிர போகுது, பூமி குலுங்க போகுது அப்படின்ற துணியில் ஒரு ட்வீட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடந்தது? இந்தியா அலைன்ஸில் இருக்கக்கூடிய ஆல் த மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், எஸ்பெஷலி த பார்ட்டிஸ் விச் ஆர் அப்போசிங் த பிஜேபி, அவங்க வந்து இன்னைக்கு நாங்கள் தான் உண்மையான ஹிந்து, நாங்கள் தான் உண்மையான ஹிந்து, நாங்கள் தான் உண்மையான ஹிந்துன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? தட் இஸ் பிஜேபிஸ் விக்ட்ரி. ஹிந்து ரிலிஜன் மேலே, ஹிந்து மதத்தின் மீது, ஹிந்து நம்பிக்கை உள்ளவர்கள் மீது, ஹிந்து சமயத்தினரின் மீது சங்கராச்சாரியார்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிடிமானம், அவங்களுக்கு வந்து பெரிய செல்வாக்கு இருந்தது என்பது ஒரு மாயை என்று இன்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிச்சிருக்காரு மோடி. நான் தான் பாஸ்ன்னு காமிச்சிட்டாரு. உங்களை விட எனக்கு தான் இங்கே செல்வாக்கு அதிகம், பொலிட்டிக்கல் மை grip on Hindus is more than what Shankaracharyas have got. Number 2, Shankaracharyasோட grip இவ்வளோ தான், he has exposed their original power. இவர் இதெல்லாம் பண்ணும்போது புத்தி உள்ளவங்களாக இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டை மதிக்க மாட்டேன்றாரு, எலெக்ஷன் கமிஷனை மதிக்க மாட்டேன்றாரு, சிஏஜியை மதிக்க மாட்டேன்றாரு, ஆர்பிஐயை மதிக்க மாட்டேங்கிறாரு. நம்மளை மட்டும் எப்படி மதிப்பான்? வேணும் இல்லை? மோடி கையை தொட்டு அவர் வந்து பிரதிஷ்டை பண்ணுவார் சிலையை. நான் கை கட்டி வேடிக்கை பார்க்கணுன்னா அதில் இருக்க அந்த பிராமணிக்கல் சுப்ரமசி இருக்குல்ல, இந்த பார்ப்பனிய ஆணவம், அது உனக்கு இஷ்யூவா அல்லது மோடி இஷ்யூவா? எங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டார் பார்த்தீங்களா? வணக்கம், இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். வருகின்ற 22ஆம் தேதி அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா, பிரம்மாண்டமாக அந்த விழா என்பது நடைபெறுகிறது. அந்த விழாவுக்கு எதிராக சில சர்ச்சைகள் எழுந்துள்ளது. ஒரு பக்கம் மடாதிபதிகள் சங்கராச்சாரியார்கள், ஒரு சில சங்கராச்சாரியார்கள் அந்த விழா சாஸ்திர சம்பிரதாயங்கள் படி நடக்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக பிரதான எதிர்க்கட்சிகள் அந்த விழாவை நாங்கள் புறக்கணிக்கிறோம். காரணம் என்னன்னா, அது ஒரு முழுக்க ஒரு அரசியல் விழாவாகவும் ஒரு நபரை முன்னிறுத்தக்கூடிய ஒரு விழாவாகவும் அது மாறி இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வச்சுருக்காங்க. அதிலும் குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அந்த விழாவில் அவர்தான் முன்னிலை வகிக்கிறார் அப்படின்னும்போது அது அவருடைய இமேஜை பூஸ்ட் பண்ணுறதுக்காக 2024 தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரமாக இதை மாற்ற வேண்டும் அப்படின்ற முயற்சியில் பாஜக தீவிரமாக ஈடுபட்டிருக்கு. ஸோ ஆகவே அந்த விழாவை நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. இதை பற்றி பேசுவதற்காக, இதை பற்றி புரிந்து கொள்வதற்காக, இதில் எழுந்திருக்கக்கூடிய இந்த சர்ச்சைகளை பற்றி புரிந்து கொள்வதற்காக நம்மோடு இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். 2024 தேர்தலுக்கான அந்த பணிகள் தொடங்கிவிட்டதா? இந்த ராமர் கோயில் இனாகுரேஷன் அப்படின்றது அது முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட் அப்படின்னு ஆப்போசிஷன் பார்ட்டி சொல்கிறாங்க. அது முழுக்க ஒரு RSS உடைய ஈவெண்ட், பிஜேபியோடைய ஈவெண்ட் அப்படின்னு. அதுதான் வந்து அவங்களுடைய தேர்தல் வியூகமாக இருக்கிறது, தேர்தல் உக்தியாக இருக்கிறது அப்படின்றத எதிர்க்கட்சிகள் சொல்கிறார்கள். அப்போ அந்த விஷயம் அதுலேருந்து தான் தொடங்குறாங்களா பிஜேபி? ஆமாம், தெளிவாக அது பொலிட்டிக்கல் அஜெண்டா தான். இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஈவெண்ட், 100% பொலிட்டிக்கல் ஈவெண்ட். அக்மார் முத்திரை பொறித்த பொலிட்டிக்கல் ஈவெண்ட் அது. அங்கே வந்து பக்திக்கு, ஆன்மீகத்துக்கெல்லாம் இடமே கிடையாது. முழுக்க அரசியல் சார்ந்த விஷயம். 24ல் 3வது தடவை மோடி ஜெயிக்கணும், பிஜேபி ஜெயிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும். ராமரை வச்சு 40 வருஷத்துக்கு மேலே பாலிடிக்ஸ் பண்ணாங்க. அது இன்றைக்கி ஒரு முழுமை பெறுது. சொசைட்டியும் வந்து டு லார்ஜ் எக்ஸ்டென்ட், எஸ்பெஷலி ஹிந்தி ஹாட்லேண்ட் வந்து ஹிந்துத்வா ஹேஸ் பிகம் தி மெயின் அஜெண்டா. ஸோ அவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க. முழுமை பெறுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. முழுமை பெறுதுன்னா அந்த சர்க்கிள் வருது, அதோட நிற்க போகிறது இல்லை. ஆனால் இட்ஸ் ஒன்லி அ பிகினிங். முழுமை பெறுறதுக்கும் முடிவு பெறதுக்கும் வித்தியாசம் உண்டு. கோயிலை பேசினாங்க, கோயிலை ஆரம்பிச்சு கோயிலை திறக்க போகிறாங்க. இப்போ 1980 ஏப்ரல் 6ஆம் தேதி பிஜேபி ஆரம்பித்த நாள்லேருந்து இது வரைக்கும் சந்தித்த 11 பொது தேர்தல்களை அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் இருக்க 3 முக்கியமான விஷயம்: ராமர் கோயில், 370 காமன்ஸ்வெல் கூட 2 ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு ஜுடிஷியல் ஸ்டாம்பும் வாங்கிட்டாங்க.
ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது விக்ட்ரி. அதை வந்து எலெக்ஷனுக்கு முன்னால் கரெக்டாக அந்த டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கோயிலை திறந்துட்டு எலெக்ஷனுக்கு போவாங்க. 10 வருட சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க அவங்களால முடியாது. அதனால் கோயிலை வச்சு கேட்பாங்க. மற்ற எல்லா தோல்விகளையும் கோயிலை வைத்து மறைப்பார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய விக்ட்ரி தான் அது. ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ப்ராஜெக்ட். அது மோடியை முன்னிறுத்த வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் தான் அது வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதை ஒட்டி தான் கட்டமைக்கப்படுகிறது. அதற்கு ஒரு எதிர்ப்பு அப்படின்றதும் உங்களுக்கு வந்து இருக்குது. குறிப்பாக சங்கராச்சாரியார்கள், அதில் 4 சங்கராச்சாரியார்களில் கிட்டத்தட்ட 2 பேர் வந்து அதை கடுமையாக எதிர்க்கிறார்கள் அப்படின்னும் போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? தட் டசன்ட் மேக் பிக் டிஃபரன்ஸ். சங்கராச்சாரியாரோட எதிர்ப்பெல்லாம் பெரிய அளவில் இந்துத்வாவோட ஓட் பேங்கை பாதிக்க போகிறதில்ல. அட் த எண்ட் ஆஃப் த டே ஓட் பேங்க்கு ஜோல்ட் ஆச்சுனா தான் சங்கராச்சாரியார்ஸோட ரெசிஸ்டன்ஸை பற்றி நம்ம கவலைப்படணும். 4 சங்கராச்சாரியாரில் 6 சங்கராச்சாரியாரில் 4 சங்கராச்சாரியார் எதிர்க்கிறாங்க. 4ல் 2 பேர் தான் கடுமையாக எதிர்க்கிறாங்க. பட் இது ஓட் பேங்கை டிஸ்டர்ப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் கன்ஃபைனிங் மை செல்ஃப் ஒன்லி டு த ஃபேக்ட் தட் வெதர் இட் வில் அஃபெக்ட் தி ஓட் பேங்க் ஆர் நாட். அதுதான் யாட் ஸ்டிக். கண்டிப்பாக ஓட் பேங்க் அதை அஃபெக்ட் பண்ணாது. ஸ்க்ராலில் ஒரு பீஸ் வந்தது, ஐ திங்க் ஷோபா டேனியல் எழுதியிருந்தது, வெதர் கன்சர்வேட்டிவ் ஹிந்துயிசம் கேன் டிஃபீட் மோடிஸ் ஹிந்துத்வான். நோ, அவங்களே இதை கரெக்டாக எழுதுனாங்க, முடியாதுன்னு. சின்ன சலசலப்பை வேணால் ஏற்படுத்தலாமே ஒழிய இந்த சங்கராச்சாரியார்ஸோட ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து இது கன்சர்வேட்டிவ் ஹிந்துத்வாவோட வாய்ஸ். இது இந்த கோபுரம் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னால் கோயில் ஏன் திறக்கிற, கோயில் வந்து கம்ப்ளீட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிறதுக்கு முன்னால் ஏன் திறக்கிற, ஆகம விதிகள் படி ஏன் திறக்கிற, அது இல்லை. அவர் ஒரு ஃபேமஸாக ஒரு சென்டென்ஸ் சொன்னார் சங்கராச்சாரியர், மோடி தொட்டு பூஜை பண்ணி உள்ளே வைப்பார் ராமர் சிலையை, நான் கை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா. ஹி ஹஸ் மென்ட் த பிராமணிக்கல் சுப்ரமசி. பிராமின்ஸ் தான் கையை தொட்டு சிலையை உள்ளே வைக்கணும். மோடி பீயிங் எ நான் பிராமின் அண்ட் ஓபிசி, அவர் தொட்டு சிலையை வைப்பார், நான் ஒரு பிராமணை, நான் அதை வேடிக்கை பார்க்கணுமான்றது அவரோட அர்த்தம். இட்ஸ் அ க்ரூட் பிராமணிக்கல் லாங்குவேஜ். But there won't be any takers for it as far as the vote bank is concerned. I repeat, vote bank. vote பேங்க்குக்கு இந்த சங்கராச்சாரியார்ஸோட ரெசிஸ்டன்ஸு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. தட்ஸ் ஹவ் ஐ ஃபீல். மேபி எ செக்ஷன் ஆஃப் ஹிந்து ரிலீஜனுக்குள்ள அல்ட்ரா கன்சர்வேட்டிவாக இருக்கவங்க வேணால் அதை வந்து சங்கராச்சாரியார் சொல்கிறத கேட்கலாமே ஒழிய பெரும்பாலான ஹிந்துஸ், எஸ்பெஷலி நார்த் இந்தியா, வென் ஐ சே ஹிந்துஸ் ஐ மென்ட் நார்த் இந்தியா அண்ட் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு க்ரீமி செக்ஷன் டாப் லெவலில் இருக்கக்கூடிய 3% ஆர் 5% ஆர் கர்நாடகா ஆந்திராலாம் சேர்த்தா பிராமின் பாப்புலேஷன் ஒரு 10% ரஃப்லி வச்சுக்கிட்டா அவங்கக்கிட்ட வேணால் இது வந்து அதுக்குள்ளே இருக்க ஒரு செக்ஷனுக்கு சங்கராச்சாரியார்ஸோட வேர்ட்ஸ் வந்து ஒரு ரிசெப்ஷன் அவங்கக்கிட்ட இருக்கலாமே ஒழிய மெஜாரிட்டி ஆஃப் தம் வில் ரெலிஷ் மோடி. பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அந்த அப்ரஸ்டு த சோ கால்டு பிராமினிக்கல் ஃபோர்ஸஸுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் அவுட்லெட்டாக மோடி தான் வந்து வச்சுருக்கார். 10% ரிசர்வேஷன், எக்கனாமிக் ரிசர்வேஷன், இதெல்லாமே வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்த மோடி ஹஸ் அச்சீவ்ட் இட், எஸ்பெஷலி நார்த் இந்தியாவில். அங்கே வந்து இங்கே வந்து ஃபார்வர்டு கம்யூனிட்டின் போது இப்போ தமிழ்நாட்டிலலாம் 3% 5% தான், எக்ஸப்ட் பிராமின்ஸ், சைவ வேளாள அப்படிமார் அண்ட் 1 or 2 கம்யூனிட்டிஸ் தான். மற்றவங்க எல்லோரும் இங்கே ஓபிசி ஆர் பிசி. நார்த் இந்தியாவில் 10% பிராமின்ஸ் இருப்பாங்க, ஆனால் ரஜ்புட்ஸ் அவங்கெல்லாம் அந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க. ஸோ 20% அவங்க வந்துடுவாங்க. அங்கே சைஸபிள் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் செக்ஷன். அவங்க எல்லாருக்குமான ஒரு பொலிட்டிக்கல் வாய்ஸாக கடந்த 10 வருஷமாக மோடி கிடச்சிதுன்றது வாராது போல் வந்த மாமணி அவங்களுக்கு. அதை அவங்க இழக்க விரும்ப மாட்டாங்க. அதனால் மோடியோட குறைகளை வந்து அவர்கள் வந்து பெரிதாக எடுத்துக்கொண்டு மோடியை அகற்றிவிட்டு அந்த இடத்துல வேறு ஒருவரை கொண்டு வந்து விடுவார்கள் என்று நினைத்தால் அது தவறான கணிப்பு. நான் சொல்ல வரதோட கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த வாய்ஸ் வந்து லெஃப்ட்லேருந்தும் வருது, செக்யுலர் சைட்லேருந்தும், பியூர் செக்யுலர் சைட்லேருந்தும் வருது. எஸ்பெஷலி பிஜேபியை பிடிக்காத எப்படியாவது மோடியை வீட்டுக்கு அனுப்ப முடியுமான்னு பார்க்குறவங்க சொல்லக்கூடிய வாதம் என்பது வந்து கன்சர்வேட்டிவ் ஹிந்துயிசம், ஷோபா டேனியல் எழுதின மாதிரி மோடி ஹிந்துத்வாவை இது வீட்டுக்கு அனுப்பிடும், சங்கராச்சாரியர்ஸை பேசிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அது வந்து இந்த எலெக்ஷனில் சாத்தியப்படாதுன்னு தோணுது. இந்த எலெக்ஷனில் ராமர் கோயில் திறக்கிறத பிஜேபி அறுவடை பண்ணும். அதோட மெயின் ப்ராஃபிட்டியராக மோடி தான் இருப்பார். ஐ திங்க் ஃபார் மீ, you may not agree with me, 24 is a done deal, especially after the 3 state elections and after Ram Temple inauguration. மேபி உங்களால் வந்து ஒரு டென்ட்டை ஏற்படுத்த முடியுமான்றது தான் கொஸ்டின். நான் இதை அசஸ்மெண்ட்டாக தான் சொல்கிறேன், என் விஷா சொல்லலை. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த அஸ்கர் அலின்னு ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் நல்லா எழுதுவார். அவர் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார், 2019 லேருந்து
2023 வரைக்கும் எவ்ரி இயர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் வர மூட் ஆஃப் த நேஷன் இந்தியா டுடேவோட ஒப்பீனியன் போலில் 5 ஒப்பீனியன் போல்லையும் மூட் ஆஃப் த MON 5 MONலையும் பிஜேபி ஸ்டாலி வில் இஸ் 290 to 310 ஆர் 287 to 300. 5 ஒப்பீனியன் போல் இது எல்லாமே போய் சொல்லணும்னு சொல்ல முடியாது. எஸ்பெஷலி ஆஃப்டர் 3 state elections the indicators are very clear. 2024 is a done deal. ராம் ஜென்மபூமி இஷ்யூ அவங்களுக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்து கோயிலை திறந்த பிறகு அந்த ஃப்ரெண்ட்ஸி க்ரியேட் ஆகும், அதை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து கன்சர்வேட்டிவ் ஹிந்துத்வாவை வச்சு சங்கராச்சாரியாஸோட ரெசிஸ்டன்ஸை வச்செல்லாம் இந்த ஜகர்நாட்டை ஸ்டாப் பண்ண முடியாது. திஸ் இஸ் ஹவ் ஐ ஃபீல். அகெயின் ஐ எம் சேயிங் திஸ் இஸ் மை அசஸ்மெண்ட், திஸ் இஸ் நாட் மை விஷ். ஓகே, நீங்கள் சொல்கிறத வச்சு நம்ம அதை அசஸ் பண்ண கம்ப்ளீட்லி ஜேர்னலிஸ்டிக் பர்சன். ஆமாம், புரியுது. நீங்கள் நீண்ட நாள் அந்த விஷயங்களை எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. விருப்ப விருப்பியை நான் ஒதுக்கி வச்சுட்டு இதை பார்க்குறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அந்த அசஸ்மெண்ட். இப்போது சங்கராச்சாரியார்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, இந்து மதத்தில் தே ஆர் கன்சிடர்ட் அஸ் ரெவியர்டு ஃபிகர்ஸ். அவங்க ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு முக்கியமான செய்திகளாகவும் முக்கியமான விஷயங்களாகவும் கருதப்படுகிறது. இப்போ அவங்க ஒரு குறையை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னும் போது, இப்போ அவங்களையே வந்து நீ காங்கிரஸோட கை கொத்துட்ட, காங்கிரஸோட இவங்கெல்லாம் கூட இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு வந்து விமர்சனங்கள் வருது அப்படின்னும் போது, ஏதோ ஒரு இடத்துல எல்லாமே அந்த அந்த திங்கிங்கில் சேஞ்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, கரண் தாப்பருடைய அந்த இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வயருக்கு சங்கராச்சாரியார் ஜோதிபீட்டுடைய சங்கராச்சாரியார் கொடுத்த இன்டர்வியூவில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் இதில் கலந்து கொள்ள மாட்டீர்கள் அப்படின்றத, நீங்கள் ஏன் அந்த இன்விடேஷனை ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு அவர் முதல் கேள்வி வைக்கிறாரு. சங்கராச்சாரியார் என்ன சொல்கிறாருன்னா, என்ன அவங்க இன்வைட்டே பண்ணல, இன்வைட் பண்ணால் தானே ரிஜெக்ட் பண்ணுறது, என்ன அவங்க இன்வைட்டே பண்ணல அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் பேசுகிறாரு. அப்போ சில விஷயங்களில் வந்து இன்னைக்கு சங்கராச்சாரியார்களை கூட எதிர்த்து பேசக்கூடிய ஒரு மனநிலைக்கு உள்ளுக்குள்ளே போயிருக்காங்களா? அந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்திருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அவர்களையும் ஓரங்கட்டிட்டு மேலே இவங்க போயிருக்காங்க. கடந்த காலங்களில் வந்து சங்கராச்சாரியார்ஸை மீறி RSS BJP வந்து மேஜர் டிசிஷன்ஸ் எதையும் எடுக்க மாட்டாங்க. மேஜர் டிசிஷன்ஸ் அப்படி பார்க்கும்போது இந்த டெம்பிள் இனாகுரேஷன்றது இட்ஸ் அ ஹியூஜ் வெரி இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் as far as the Hindus are concerned. When I say Hindus, majority of the Hindus in the country. Shankaracharya are a revered figure. ரொம்ப ஒரு மதிப்புக்குரிய ஒரு ஃபிகர்ஸ் தான் அவங்க வந்து 6 சங்கராச்சாரியார்ஸும். அதை பற்றி விமர்சனங்கள் 1000 இருக்கலாம், பட் நோபடி கேன் இக்னோர் தேர் ரிலவன்ஸ் இன் சொசைட்டி, த இன்ஃப்ளூயன்ஸ் விச் தே வீல்டு. இதில் வந்து அந்த குறிப்பிட்ட சங்கராச்சாரியார், அவர் எந்த சங்கராச்சாரியார் பேட்டி கொடுத்தவர்? கரண் தாப்பருக்கு ஜோதிபீட் மட் உத்தராகண்ட். அவர் என்ன சொல்லார், எனக்கு இன்விடேஷனே கொடுக்கலான்றார். ஏன் இன்விடேஷன் கொடுக்கலன்னா, எஸ் டேக்கன் டைமெட்ரிக்லி அப்போசிட் ஸ்டாண்டுன்னு தெரிஞ்சு தான் அவருக்கு இன்விடேஷன் கொடுக்கல. பிகாஸ் த கவர்மெண்ட் இஸ் ஸோ பவர்ஃபுல், இவங்களுக்கு தெரியும். மெஜாரிட்டி ஆஃப் த ஹிந்துஸுக்கு நான் சொல்கிறேன், when I say majority of the Hindus, spanning over 250 to 275 constituencies, safely around 250 constituencies, especially North India, majority of it North India. The balance of convenience, மோடியா சங்கராச்சாரியாரான மோடி தான். பிகாஸ் he has given an outlet, he has given them political power. இந்த 10% EWS and he speaks their language. இதுக்கு முன்னால் எந்த பாலிட்டிஷியன், எந்த லீடர் பிஜேபிக்குள்ளேயும் சரி அவுட் சைடு பிஜேபி யார் பேசணும்? ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ, நல்லா கவனிங்க, நான் திரும்ப சொல்கிறேன் வித் கேவியர், திஸ் இஸ் நாட் மை விஷ், திஸ் இஸ் மை அசஸ்மெண்ட். யூ லுக் அட் இட் ஃப்ரம் தேர் ஷூஸ். And being a journalist, I'm looking these issues from their shoes. இவன் ஏன் இப்படி ஆனான்னு நான் பார்க்குறேன். எந்த பிரச்சனைக்குமே 2 கோணம் உண்டு. நம்ம விருப்ப கொண்டு போய் ஒரு விஷயத்தில் புகுத்த முடியாது, எஸ்பெஷலி ஆன் இஷ்யூஸ் வேர் வி ஹாவ் சம் சாலிட் ஸ்டாண்ட். என்னோட ஸ்டாண்ட் இதில் என்னன்றது உங்களுக்கு தெரியும். தரவு செக்யூலர் பர்சன் அண்ட் ஐ ஹேட் தீஸ் பீப்புள் அண்ட் பொலிட்டிக்கலி நாட் பர்சனலி. அண்ட் பபர் மஸ்ஜித் டெஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து அன்பார்டனபிள் கிரைம்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மெம்பர் ஆஃப் அ சொசைட்டி நான். பட் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆஸ் அ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் நான் இதை அசஸ் பண்ணும்போது நான் என் விருப்ப மேக்ஸிமம் ஒதுக்கி வச்சுக்கிறேன். ஐ கம்ப்ளீட்லி வித்ட்ரூ மை செல்ஃப் ஃப்ரம் மை ஓன் ஸ்டேட்டட் பொசிஷன்ஸ். ஒரு டிஸ்பேஷனேட்டாக நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் ஃபார் எனி இன்டெலெக்சுவல் இஸ் தட் யூ ஷுட் நாட் பிகம் அ பிரிசனர் ஆஃப் யுவர் ஓன் பொசிஷன்.
which I consider that I should not become a prisoner of my own position, which my position is well known to everybody. அப்படி பார்க்கும்போது நான் அதை ஒதுக்கி வச்சுட்டு தான் பார்க்குறேன். ஒவ்வொரு தடையும் பார்க்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸே வந்து தப்பு பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. அசஸ்மெண்ட்டில் தப்பு பண்ணுறாங்க, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில். பிஜேபி தோற்றுரும், சங்கராச்சாரியார்ஸோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜூபிலியண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. தே couldn't hide their glee. எனக்கு அது ஃபார் மீ இட்ஸ் நான்சென்ஸ், அப்சல்யூட் நான்சென்ஸ். பிகாஸ் உங்களுக்கு அந்த ஹிந்துத்துவா பற்றின அந்த புரிதல், அந்த பல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நீங்கள் ரொம்ப டிஸ்பேஷனட்டாக அதை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத ஒத்துப்பீங்க. அங்கே தான் ஷோபா டேனியலோட ஆர்டிக்கல் கூட நான் கோட் பண்ண விரும்புகிறேன். யூசி, எப்படியாவது மோடியை தோக்கடிச்சிட முடியுமா, ரொம்ப பாமரத்தனமாகவே பேசுவோமே, பாமரனுக்கு புரிகிற மொழியில் பேசினா எப்படியாவது மோடி வீட்டுக்கு போயிட மாட்டாரா, எப்படியாவது மோடியை பவர் விட்டு இறக்கிட முடியுமா அப்படின்லாம் ஏங்குறாங்க, நினைக்கிறாங்க. ஒன்றுமே ஒரு பருப்பும் வேவலை, பச்சையாக சொல்கிறதுனா. அந்த இடத்துல வந்து கன்சர்வேட்டிவ் ஹிந்துத்துவா வெதர் இட் கேன் அச்சீவ் இட்னு போது நோ, பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் சேஞ்சிங் டைம்ஸ். நீங்கள், நான் திரும்ப சொல்கிறேன், அந்த ஹார்ட் கோர் ஹிந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் ஹிந்துவோட மைண்டு மோடியா சங்கராச்சாரியார் சொன்னால், சங்கராச்சாரியார் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், பட் மோடி இஸ் இம்பார்ட்டண்ட் பிகாஸ் ஹி ஹஸ் கிவன் மீ அ பொலிட்டிக்கல் அவுட்லெட். ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நேற்று ஹிந்து சென்டர் பேஜ் ஆர்டிக்கல், இது ஹிந்துத்துவா பற்றி ஆர்டிக்கல் தான். அதில் வந்து அவன் ஃபஸ்ட்டு பேராலே எழுதுனான், ராஜஸ்தானுக்குள்ள ஒரு காமன் மேனை பார்க்குறான். அவன் சொல்கிறான், Rajasthan government as I am one of the beneficiaries of Rajasthan government's many populist schemes, but I voted as a Hindu. அந்த உள் உணர்வுகளை வந்து மோடி பிரதிபலிக்கிறாருன்ற நாடு. மோடியை பற்றின நம்மளோட ஒப்பீனியன் வந்து அவரோட ஸ்ட்ரென்த்தை அசஸ் பண்ணுறதுல கண்ணை மறைக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் மோடி, ஐ எம் நாட் என்டார்சிங் மோடி. He must be defeated at all cost. என்னை பொறுத்த வரைக்கும் டெமோக்ராட்டிக் வேல he must be defeated, he must be given rest. அவர் கண்டிப்பாக இந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தெர் மஸ்ட் பி சேஞ்ச் ஆஃப் காட். ஒஸ்ட் கேஸ் சினாரியோ, மோடியை உங்களுக்கு வந்து 50 சீட்டு 70 சீட்டு குறைஞ்சு கொலிஷன் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக மோடி கிடையாது லீடர், தெர் வில் பி சம் அதர் லீடர். அப்படி வந்தால் கூட போதும்னு நினைக்கிறவங்கள ஒருத்தனா. பட் வென் யூ சே ஆல் தீஸ் திங்ஸ், 23 வருஷமாக நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இஸ் சச் அ ஃபினாமினான்னு எனக்கு தோணுது. ஜஸ்ட் ஐ மீன், இது கட் பண்ணி தனியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு தம்புனையிலாக இருக்கும், நான் அதுக்காக சொல்லலை. 2001 நவம்பர்லேருந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ் கிராஃப் ஹஸ் கான் அப் அண்ட் அப் அண்ட் அப். 2001 வராரு, 2002 வந்து ஒன் ஆஃப் த ஹொரண்டஸ் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாரு. இன்ன வரைக்கும் ஒரு ரிமோர்ஸ் கிடையாது. எலெக்ஷனை அட்வான்ஸ் பண்ணுறாரு, ஜெயிக்கிறாரு. 2002, 7, 12, அதுக்கு பிறகு 14க்கு வந்த பிறகு 14 and 19, 14ல் வந்து டிமானிட்டைசேஷன், crime against humanity and one of the monumental corruption in the blunders in the world history. மன்மோகன் சிங்கோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் வந்து பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபாவில் பேசினது ஆர்கனைஸ்டு லூட் லீகலைஸ்டு பிளண்டர். அபவுட் டிமானிட்டைசேஷனை பற்றி டாக்டர் மன்மோகன் சிங்கோட அசஸ்மெண்ட், விச் இஸ் த ஃபைன் ஒன் எனக்கு தெரிஞ்சு, ஃபார் ஏஜஸ் இட் வில் பி ஆன் ரெக்கார்ட்ஸ். ஆர்கனைஸ்டு லூட் லீகலைஸ்டு பிளண்டர், பட் ஸ்டில் யூ ஒன். வேறு எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே அது நடந்திருக்காது. அதே இப்போ வந்து வரக்கூடிய எல்லா இண்டிகேட்டர்ஸும் இஸ் ஆன் இஸ் கம்மிங் பேக். நான் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, நான் ஒன்றும் ஐ எம் நாட் இஸ் லாபியிஸ்ட், பட் லெட் அஸ் பி வெரி ஃப்ராங்க். வெஸ்டர்ன் கேபிட்டல்ஸ்லேருந்து வரக்கூடிய இது வெஸ்டர்ன் ஒப்பீனியன்ஸ், ஆல் த மேஜர் வெஸ்டர்ன் மீடியா who hate Modi, who did not want Modi to come back, but their assessment is he's on his way, he's on his third term. நியூயார்க் டைம்ஸ் ஆகட்டும், பிபிசி ஆகட்டும், CNN ஆகட்டும், வாஷிங்டன் போஸ்ட் ஆகட்டும், லாஸ் ஏஞ்சலஸ் டைம்ஸ் ஆகட்டும், ஃபார் ஈஸ்டர்ன் ரிவ்யூ ஆகட்டும், யூ நேம் இட், தே ஹேவ் இட். 10 of the world's number 1 biggest international media houses, all of them hate Modi, resist Modi, they don't want Modi to come back, but their assessment is he's coming back. But this is the reality. And இப்போ கூட டாவோஸில் பேசும்போது கூட வந்து there is a continuity. Investors are feeling that we are ready to invest because he is coming back. And both in the US and in Russia, ரெண்டு பவர் சென்டருமே அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நான் சொல்கிறது people at the know of things, level-headed people, some of them are my close relatives, they are saying he is coming back. That is the opinion of the prevailing in Western capitals, not only among policy makers but also among the capitalists, business people, governments and the media. ஸோ இத்தனையும் இருக்கும்பொழுது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சங்கராச்சாரியார்ஸோட இந்த ரெசிஸ்டன்ஸ்ன்றது மை அசஸ்மெண்ட் இஸ் could be at the maximum a storm in a teacup.
நீங்க சொல்ற மாதிரி சங்கராச்சாரியார் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. They may be right, அவங்க ஒப்பீனியன். ஆமா, இதெல்லாம் இருக்கு. பட் ஆனா இந்த விஷயம் நடந்து முடிக்கணும். அவர் இருக்கும்போதே, அவர் பிரதமரா இருக்கும்போது இதை நடத்தி முடிச்சிட்டாருன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி. prevailing Hindu opinion. When I say Hindu opinion, the so called Hindutva opinion, தமிழ்நாட்டில் இருக்க ஹிந்து பொதுவான ஹிந்துஸ் நான் சொல்கிறேன். பொதுவான ஹிந்துஸ்னா நாட் நார்த் இந்தியா. அகைன் அந்த கேவேட்டோட அந்த சஃபிக்ஸோ ப்ரிஃபிக்ஸோட நான் சொல்கிறேன். இப்போ நடக்கலன்னா எப்பயும் நடக்காதுன்னு அவன் நினைக்கிறான். அதனால தான் நான் சொன்னேன், இந்த சங்கராச்சாரியார்ஸோட ஒப்பீனியன் வந்து வெதர் இட் வில் கட் on the ground of Modi's Hindutva, conservative Hindutva, when it can beat Modi's Hindutva. No, at the maximum, I repeat, it could be a storm in a teacup. So நீங்க பார்க்கும்போது இது புரியும். நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது ஒரு பெரிய விஷயம் நடக்குது அப்படின்னும் போது சங்கராச்சாரியர்களை எல்லாம் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுவாங்க. RSS அதை வந்து குறிப்பா மைண்ட்ல வச்சுப்பாங்க, புஷ் பண்ணுவாங்க. ஆமா, எழுதப்படாத விதி அது. பட் இந்த விஷயத்துல வந்து RSSம் அமைதியாக இருக்கிறது. சங்கராச்சாரியார்களை பற்றி அவங்கள வந்து விமர்சனம் பண்ணி பல மேடைகளில் பேசுகிறாங்க அப்படின்னும் போது, பல டிபேட்ஸில் அவங்கள வந்து விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க, ட்வீட்ஸ் போடுறாங்க. அதாவது ஹார்ட்கோர் மோடி ஃபாலோவர்ஸ் வந்து இவங்க யார் அதெல்லாம் கேள்வி கேட்குறதுக்கு, இவங்களுக்கெல்லாம் என்ன, ஒரு ட்வீட் வந்து ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு ரொம்ப வைரலாக சமூக வலைதளங்களில், இவங்கெல்லாம் இஸ்லாமிஸ்டோட கை கொடுத்துருக்காங்க அப்படின்ற அளவுக்கு சங்கராச்சாரியர். ஆமாம், ஆக்சுவலாக அவர் அந்த இன்டர்வியூலையும் அந்த சங்கராச்சாரியர்கள்லாம் வந்து யாருமே ராம் டெம்பிளை எதிர்க்கலை. பட் இந்த 22ஆம் தேதி தான் பண்ணணும், ஜனவரிக்குள்ளே பண்ணணும் அப்படின்னும் போது இந்த விஷயத்த வந்து அவங்க எதிர்க்கிறது அப்படின்றத வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக பார்க்குறாங்க. இந்த விமர்சனத்தெல்லாம் வந்து RSSம் வந்து பெருசாக அதை வந்து ரியாக்ட் பண்ணாமல் இருக்குது அப்படின்னும் போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஷபீர், நல்ல கேள்வி கேட்டிங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். அதாவது இந்த டேஞ்சர் RSSக்கு தெரியும், இந்த மதர் ஆர்கனைசேஷனுக்கு தெரியும். ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, he has grown beyond the traditional Hindutva structure. He has become a law unto himself, not only for the country but also for the RSS. Now he has got monstrous proportionate of power. அசைக்க முடியாத ஒரு சக்தியாக என்பதை விட அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறோம் என்கின்ற பிம்பத்தை அவர் உருவாக்கி விட்டார். இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. டு a large extent he has become hydra-headed, but more than that he has created an opinion among all sections of society. என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா சொல்லுவேன், especially or even among the right wing people, that is Shankaracharyas and traditional RSS power structuresல he is more powerful than what he is actually. அது அவருடைய வெற்றி. நம்ம எதிர்க்கட்சிகளை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு மோடி, தோல்விகளை பெருசாக கொடுத்ததில்லை, தோல்வி மனப்பான்மையை பெருசாக கொடுத்தது. நம்ம அடிக்கடி பேசுவோம், நம்ம நிறைய எலெக்ஷனில் அப்போசிஷன் ஜெயிச்சிருக்கு 2014 பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த டிஃபிட்டிஸ்ட் மென்டாலிட்டி இருக்குல்ல, அதுதான் திரும்ப திரும்ப அதை கொடுக்கறது தான் மோடியோட அந்த 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 ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரு. அதுக்கு மீடியா கையில் இருக்குது, கார்பரேட்ஸ் கையில் இருக்குது, எல்லாரும் கையில் இருந்தாலும் the man has something got in his sleeves to inject this sort of a fear and that's called ஒரு சைக்கலாஜிக்கலாக உங்களுக்குள்ளே வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை க்ரியேட் பண்ணுறது. that he has created even among the RSS. எழுதி வச்சுக்கோங்க, 24ல் மோடி வந்து தேர்ட் டைம் வருது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்டு நான் நினைக்கிறேன், மை அசஸ்மெண்ட். பட் he will not last for full term. there will be a change of God. otherwise RSS will be finished. 24க்கு பிறகு வரக்கூடிய ஸ்ட்ரகிள் என்னன்னா, who is going to last within the power Sangh Parivar. there is a very serious debate going on. சுப்பிரமணிய சாமியோட ட்வீட்ஸ் எல்லாம் ரேண்ட்ஸ் ஆஃப் ஒரு செனைல் பர்சன் மட்டும் எடுத்துக்கணும் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட், அதுதான். பட் அதை தாண்டி ஹி ரெப்ரசன்ட்ஸ் அ சர்டன் செக்ஷன் ஆஃப் ஸ்கூல் தாட் வித்தின் த RSS. நம்ம அந்த மற்றவர்கள்லாம் வெளிப்படையாக பேச மாட்டார்கள், சுப்பிரமணியம் சாமி பேசுறாரு, ஏதோ ஒரு இதை ரெப்ரசன்ட் பண்றாரு. பேசுறாருன்றது வெறும் பேசல, he represents a thought school of thought, a very serious school of thought, a fear which has crept into the top echelons of RSS, which has spread down the line. அதை தான் அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. முன்னொரு தடவை ஜெயிச்சு வந்தால் என்னென்னா, அந்த இவன் எழுதுனான் இல்லையா, அந்த வந்து சிவலிங்கத்தின் மேல் செந்தல்னு அந்த புத்தகம் கேரவேனில் வந்தது இல்லையா, ஸ்கார்பியான் ஆன் சிவலிங்கம், அதுதான் ஜெயிச்ச பிறகு அது நடக்கும். இப்போ என்னென்னா, he has become more larger than the life image வந்துடுச்சு. Not everybody within the Sangh Parivar relishes Modi's present power, the power which he wills. யாரும்
பெருசாக அவங்க ரசிக்கலை, சைலண்ட்டாக இருக்காங்க. சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு 2 காரணம். ஒன்று, டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் மெஜாரிட்டி ஆஃப் த ஒப்பீனியன் வராது போல் வந்த மாமணி, இஃப் நாட் இன் இஸ் பீரியட் வேறு எப்போ நடக்க போகுது. இது ஒரு கோயில் மட்டும் இல்லை, வேறு அஜெண்டா, அவங்களோட அஜெண்டா கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ அஜெண்டா இருக்கு இல்லையா, அது எல்லாமே இப்போ கடை ஒன்று ஒன்றா ஃபுல்ஃபில் ஆகிட்டு இருக்குது. டெலிவர் பண்ணுறாரு டெலிவரி ஃப்ரம் தேர் ஆங்கிள் இஸ் டெலிவரிங் இட். நீங்கள் நான் என்ன கேட்குறேன், ஜஸ்ட் லுக் அட் இட். எல்லாத்தையும் உதறிட்டு நீங்கள் வந்து டிட்டாச்சாக பாருங்களேன். சரி, அவங்க ஆங்கிள்லேருந்து பாருங்கள். அவன் வந்து 370 பற்றி எவ்வளோ ஃபைட் பண்ணாங்க அவங்க. அதை அழகாக நகர்த்துறாங்க. 2014 வந்தோன்னா அங்கே ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி மெஹபூபா முஃப்தியோட போய் அலையன்ஸில் சேர்ந்து அந்த அம்மாவை மேக்ஸிமம் லூட் பண்ண அலோவ் பண்ணி ஷி ஹஸ் லூட்டட் லைக் எனிதிங். ஷி ஹஸ் லூட்டட். இன்ன வரைக்கும் அவங்க பாலிடிக்ஸ் பெருசாக அவங்களால பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஷி ஹஸ் காட் அ பேக்கேஜ். மாயாவதிக்கு எப்படி இருக்குது அந்த மாதிரி. கரெக்டாக 1 இயர் 19 எலெக்ஷன் 18 கவுக்குறான், பிரசிடென்ட் ரூலில் போடுறான். 19 வந்தோடனே கம்ப்ளீட்டாக வந்து இப்போ 370 அப்ரகேட் பண்ணும்போது கான்ஸ்டியூஷனில் சொல்லாத விஷயங்கள், முடியாத விஷயங்கள் ஸ்டேட் அசம்பிளி ரெக்கமெண்ட் பண்ணி பாஸ் பண்ணலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதை செஞ்சுட்டு அதுக்கு ஜுடிஷியல் ஸ்டாம்பை வாங்குறான். என்டையர் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் அவன் எப்படி கண்ட்ரோல் எடுத்தான்னு ஒரு பெரிய ரிசர்ச் பேப்பரே இருக்குது. முதல்ல எல்லாரும் பயந்தது என்னன்னா போலீஸ் வில் டர்ன் அகேன்ஸ்ட். கரெக்ட். அதை எப்படி சாதிச்சான்? அன்னைக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 5ஆம் தேதி அந்த காலையில் மண்டே அன்னைக்கு இந்த ரிசல்ட் இது வருது. ஐ திங்க் 4th ஈவினிங் நினைக்கிறேன், 4th நைட்டு பி சிதம்பரம் ஒரு ட்வீட் போட்டார். சம்திங் பிக் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அப்படியே வானமே அதிர போகுது, பூமி குலுங்க போகுது அப்படின்ற துணியில் ஒரு ட்வீட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடந்தது? அந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸ், ஜம்மு காஷ்மீர் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அத்தனையும் எப்படி கண்ட்ரோலுக்கு, ஏன்னா அவங்க பெரிய ஃபியர் இது, லோக்கல் போலீஸ் எதிராக திரும்பிச்சு முடிஞ்சதுன்னு. அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணாங்க? ஸோ மைன்யூட் டீட்டெயில்ஸில் அது என்னது வந்து மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய இஷ்யூஸை கூட வந்து தே ஹவ் டேக்கன் கேர் ஆஃப் கம்ப்ளீட்லி. வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் இருக்கக்கூடிய அந்த ஆர்ம்டு இது இருக்கு இல்லையா, கேலரிஸ்வாங்க இல்லையா, ஆர்மரி தட் வாஸ் டேக்கன் ஓவர். ஆமாம், மைன்யூட் டீட்டெயில்ஸ்க்கு கம்ப்ளீட் சென்ட்ரல் பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் உள்ளே போயிடுச்சு. இன்றைக்கி வந்து இந்த சிச்சுவேஷன் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து சஃபோகேட்டிங் டு த எக்ஸ்டென்ட் கற்பனையே பண்ண முடியாது. எப்போ வெடிச்சு சதுருன்னு தெரியாது. எல்லா செக்ஷன்ஸுக்கும் வந்து அவுட்லெட் இல்லாமல் இருக்கான். எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் சுத்தமாக கிடையாது. 14 அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, லோக்கல் பாடிஸ் டேர்ம் முடிஞ்சு போச்சு. 6 பார்லிமெண்ட் எம்பிஸ் மட்டும்தான் இருக்குது, லோக்சபா எம்பிஸ் இருக்காங்க. ஸோ தே டெலிவர்ட். அதுக்கு நல்லா கவனிங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி வந்தது? ஹரிஷ் சால்வே சொல்கிறாருங்க, ரெப்ரசன்டட் த கவர்மெண்ட்டு. ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரத்துக்கு முன்னால் சொல்கிறாரு, சுப்ரீம் கோர்ட் மே நாட் என்டார்ஸ் இட் பட் வில் நாட் கோ அகெயின்ஸ்ட் தி கவர்மெண்ட்ஸ் வியூஸ். வந்துடுச்சு, என்டார்ஸ் பண்ணியே வந்துடுச்சு. 2வது ராம் ஜென்மபூமி. என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு? 500 வருஷம் அங்கே மசூதி இருந்ததுன்றது உண்மை, தொழுகை நடந்தது உண்மை, இடித்ததுக்கான எந்த ஆதாரமும் இல்லை, ஆனால் நாங்கள் தூக்கி அவனுக்கே கொடுக்குறோன்ட்டாங்க. இடித்தது தவறு. 500 வருஷமாக அங்கே மசூதி இருந்தது விசிபிளாக தெரியும், தொழுகை நடத்தியிருக்காங்க. வேற ஒரு வழிபாட்டு தலத்தை இடித்து தான் மசூதி கட்டினான்றதுக்கு எந்த ஏஎஸ்ஐ எவிடன்ஸும் கிடையாது. இத்தனையும் சொல்லிவிட்டு நான் அவனை கொடுக்குறேன்றான். So out of 3 for 2, they not only they achieved it, but they got a judicial stamp for it. So 2/3 வந்து அவங்க அச்சீவ் பண்ணிட்டான். ஒன்று காமன் சிவில் கூட அது அடுத்தவங்க வந்தாங்கன்னா சம் அதர் ஃபார்ம் தே மே பிரிங் இட். இப்போ இதெல்லாம் அவனோட ஓட் பேங்க்லேருந்து பார்க்கும்போது டெலிவரி. சங்கராச்சாரியர் சார், இன்னொன்று சங்கராச்சாரியர் சார் இன் அ வே எக்ஸ்போஸ்டு. அவங்க வந்து என்ன கேட்டிங்கன்னா, புத்தி உள்ள சங்கராச்சாரியாராக இருந்தால் வாயை திறந்துடக்கூடாது. பிகாஸ் யூ ஷுட் நாட் எக்ஸ்போஸ் யுவர் வீக்னஸ். யுவர் ஹோல்ட் ஆன் ஹிந்து ரிலிஜன் இஸ் நாட் டு த எக்ஸ்டென்ட் விச் யூ ஹாவ் போர்ட்ரேட் ஆல் தீஸ் இயர்ஸ். தமிழில் சொல்லிடுங்க. அதாவது சங்கராச்சாரியர்ஸ் வந்து என்ன கேட்டிங்கன்னா அமைதி காத்திருக்கலாம். இந்த விஷயங்கள் எதுக்கு நீ வாயை திறக்கிற? அதாவது ஹிந்து ரிலிஜன் மேலே, ஹிந்து மதத்தின் மீது, ஹிந்து நம்பிக்கை உள்ளவர்கள் மீது, ஹிந்து சமயத்தினரின் மீது சங்கராச்சாரியார்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிடிமானம், அவங்களுக்கு வந்து பெரிய செல்வாக்கு இருந்தது என்பது ஒரு மாயை என்று இன்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மத நம்பிக்கை உள்ள ஒரு ஆவரேஜ் ஹிந்து, நான் மறுபடியும் சொல்கிறேன், வட இந்தியாவில் உள்ளவனை தான் நான் மீன் பண்ணுறேன், தமிழ்நாட்டில் இருக்கவன, சவுத்தில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்கவன சேர்க்கல. அண்டு இன்னும் டு த பாயிண்ட் சொல்கிறேன், 250 கான்ஸ்டுவன்சிஸ் ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு சங்கராச்சாரியார்ஸை விட மோடி தான் இன்றைக்கி வேணும். இந்த ஹிந்துக்கள் மீது தனக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருப்பதாக
சங்கராச்சாரியார்ஸ் நினைத்து கொண்டிருந்தது லார்ஜர் தேன் லைஃப் சைஸ் இமேஜ்ன்றது இன்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தே காட் த அடாசிட்டி டு இக்னோர் சங்கராச்சாரியா பை நாட் இன்வைட்டிங் ஹிம் அண்ட் ஸ்டில் கோ ஹெட் வித் தட் inauguration of the temple. இது ஒரு RSS ஏத்துக்குமா? இல்ல அதுதான் புரியல. அப்ப இப்ப இந்த விஷயத்தை தான் நான் வந்து இல்ல நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. நான் உங்களை தான் நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணனும். நான் உங்களை கேக்குறேன். அப்ப அத அவன் செய்யறான்ல, அவங்க செய்யற மோடி செய்யறாருல, அப்ப வேர் டஸ் ஹி ஸ்டாண்ட்? இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சவனுக்கு இது புரியும். சங்கராச்சாரியார் மீறி நீ எதுவும் செய்ய முடியாது. அதில் இன்விடேஷனே கொடுக்காம கோ ஹெட்ன்னும் போது he has become larger than life size imageன்றதை தாண்டி இவங்களே has put them in his place. இன்னொரு விஷயம், இந்த சங்கராச்சாரியார்கள்லாம் வெளியே வந்து வெளிப்படையாக பேசியதற்கு பிறகு கூட ஒரு பதிலும் வந்து இந்த பக்கத்துல இருந்து வரல. அதைத்தான் நான் ஜஸ்டிஃபிகேஷனும் வரல. நான் அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். yes ட்வின் அப்ஜெக்டிவ்ஸ் he has achieved. ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிச்சிருக்காரு மோடி. நான் தான் பாஸ்ன்னு காமிச்சிட்டாரு. உங்களை விட எனக்கு தான் இங்கே செல்வாக்கு அதிகம். பொலிட்டிக்கல் மை grip on Hindus is more than what Shankaracharyas have got. Number 2, Shankaracharyasோட grip இவ்வளோ தான். He has exposed their original power. If you have brains, you should not have talked about these politics. சங்கராச்சாரியாருக்கு என்னங்க கோயில் கோலம் இதை பற்றியெல்லாம் பேச்சு? சன்னியாசிக்கு எதுக்கு இதெல்லாம் பேச்சு? போய் மாட்டிக்கிட்டீங்கல்ல. அப்போ 10 வருஷமாக நீங்கள் அவதானிக்கும் பொழுது உங்களுக்கு வராதுன்னு நினச்சிங்க. பட் the way in which he ran the country, நான் என்ன கேட்குறேன், நான் இன்னொன்று முடிச்சிடறேன். the way in which he ran the country, எல்லாரையும் விட நான் தான் பெரிய ஆள். ஜுடிஷியரியா ஒன்றுமே கிடையாது. ஜுடிஷியரி, எலெக்ஷன் கமிஷன், சிஏஜி, இன்க்ளூடிங் சங்கராச்சாரியார்ஸ். இவர் இதெல்லாம் பண்ணும்போது புத்தி உள்ளவங்களா இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டை மதிக்க மாட்டேன்றாரு, எலெக்ஷன் கமிஷனை மதிக்க மாட்டேன்றாரு, சிஏஜியை மதிக்க மாட்டேன்றாரு, ஆர்பிஐயை மதிக்க மாட்டேன்றாரு. நம்மளை மட்டும் எப்படி மதிப்பான்? வேணும்ல, கொஞ்சமாவது வேணும்ல, அந்த அவதானிப்பு இருக்கணும்ல. கொட்டை விட்டிங்கல்ல. ஒரு நல்லது, சங்கராச்சாரியார்ஸோட ரோல் ஹஸ் பின் நவ் thoroughly exposed. their influence is not to the extent of அவங்க நினைச்சது இல்லை, அவங்க நினைச்சதும் அவங்க மற்றவங்களை நம்ப வச்சதும் இல்லை. ஐ எம் த பாஸ். இந்த பதில் ஐ எம் த பாஸ்ன்றது சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் இல்லை, சிஏஜிக்கு மட்டும் இல்லை, ஆர்பிஐக்கு மட்டும் இல்லை, எலெக்ஷன் கமிஷனுக்கு மட்டும் இல்லை, ஃபினான்ஸ் கமிஷனுக்கு மட்டும் இல்லை. வாட் ஹேப்பன் ஃபினான்ஸ் கமிஷன் அல் ஜசீரா எக்ஸ்போஜர் நேற்று பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் எந்த பிரைம் மினிஸ்டரும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ பவருக்கு வந்த உடனே 2 மாதத்துல இந்த அட்டுழியம் நடக்குது. அப்போ இதெல்லாம் உன் கண்ணு முன்னால் இருக்கும்போது இன்னொருத்தன் வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கிறவன் அறிவாளி, தனக்கு நஷ்டம் வந்தால் தான் கற்றுக்கிறவன் முட்டாள். இந்த கேட்டகரி இந்த சங்கராச்சாரியார்ஸ் எல்லாம். அதனால தான் நான் சொன்னேன், இட் குட் பி மேக்ஸிமம் ஸ்டாம் இன் எ டீக் அப்படின்னு. இன்னும் உன் ஹோல்டு அவன் டெலிவரி பண்ணுறான்ல. நீங்க பண்ணாதது நான் பண்றேன்ல. நீ பேச்சுவார்த்தை நடத்தின இதே சங்கராச்சாரியார் போய் 2001 வாஜ்பாய் பீரியட்ல எத்தனை தடவை இந்த காஞ்சி சங்கராச்சாரியார் இருந்துட்டாரு, ஜெயந்தர் எத்தனை தடவை பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காரு. நத்திங் ஹஸ் ஃப்ரக்டிஃபைடு. he was able to get a verdict. யார் பீரியடில் வந்தது வெர்டிக்ட்? மோடி பீரியடில் தானே வெர்டிக்ட் வந்தது. அதுக்கு பிறகு அதை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க? பீக் ஆஃப் கொரோனா போய் பூமி போய் இது கோயிலுக்கு பூஜை போடுறீங்க. எதை பற்றியுமே கவலை கிடையாது. பிகம் மான்ஸ்ட்ரஸ் லெவல்ஸ்க்கு போயிடுச்சு பவர். அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அல்ப திருப்திக்கு பேசுகிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா சங்கராச்சாரியாரே சொல்லிட்டாரு, இவர் கவுந்துருவார், ஓட ஓட விரட்டி விடுவார். அது எப்படி விரட்டுவார்? அங்கே பிராமணிக்கல் சுப்ரீமசி இருக்குல்ல. நீ பேசின சமூக நீதி வந்து நீ மோடியை தானே ஆதரிக்கணும், சங்கராச்சாரியர் எதுக்கு ஆதரிக்கிற? இல்லை, அங்கே லாஜிக் இடிக்குதில்லை. மோடி அகற்றப்பட வேண்டிய சக்தி அரசியல் ரீதியாக பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டியவர் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்லன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் சங்கராச்சாரியாரோட ஆங்கிள்லேருந்து நீ மோடி எதிர்ப்பியா? மோடி கையை தொட்டு அவர் வந்து பிரதிஷ்டை பண்ணுவார் சிலையை. நான் கை கட்டி வேடிக்கை பார்க்கணுன்னா அதில் இருக்க அந்த பிராமணிக்கல் சுப்ரமசி இருக்குல்ல, இந்த பார்ப்பனிய ஆணவம், அது உனக்கு இஷ்யூவா அல்லது மோடி இஷ்யூவா? எங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டார் பார்த்தீங்கல்ல, எங்கே கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. அப்போ பல யாருமே எதிர்க்க முடியாத இடத்துல பல ரா நெர்வை டச் பண்ணுறதுன்னு ஹஸ் டச் த ரா நெர்வ். இல்லை, இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய அறிவு குழந்தைகள் எல்லாம் பேசும்பொழுது இவர் வந்து சங்கராச்சாரியாரை எதிர்க்கிறாரு, அவ்வளோதான், இதுக்கப்புறம் இது முடிஞ்சிடும், அவங்க விட மாட்டாங்க, பிராமணர்கள் ஒரு ஓட ஓட விரட்டுவாங்க, அப்படி இப்படிலாம். எதுக்கு? எந்த இஷ்யூ இல்லை, ஆன் வாட் இஷ்யூ? சாமி சிலையை தொட்டு அவர் வந்து அவர் பண்ணணும், நான் வேடிக்கை பார்க்கணுமான்னு கேட்கும்போது நீ யார் பக்கம் நிற்கணும்? தலைகீழ நிற்கிறீங்கல்ல, அதுதான். அது ஒரு நப்பாசை. ஷோபா டேனியல் எழுதின மாதிரி ப்ரிசைஸ்லி ஷி ஹஸ் ரிட்டன்.
நடக்காது. நான் அது திரும்ப சொன்னேன், இட் குட் பி அ ஸ்டார்ம் இன் அ டீக்கப். அதுக்கு மேலே ஒன்று. அதுலேயும் வந்து எஸ் போலரைஸ்ட் சங்கராச்சாரியஸ். எ மேன் வாஸ் போலரைஸ்ட் எவ்ரி திங் இன் லைஃப். அதான் சொல்கிறேன், ஜுடிஷியரியாக போலரைஸ் பண்ணாருங்க. 4 ஜட்ஜு ப்ரெஸ் மீட் கொடுத்தான். என்டையர் சொசைட்டியை போலரைஸ் பண்ணார். சங்கராச்சாரியர்ஸையும் போலரைஸ் பண்ணிட்டார். 2 சங்கராச்சாரிய ஆதரிக்கிறான், 4 சங்கராச்சாரிய எதிர்க்கிறான். அதில் 2 பேர் வந்து சைலண்ட்டாக இருக்கான். ஸோ he succeeded in polarizing, creating a wedge even among Sankaracharyas. இப்படி தான் இதை பார்க்கணும், இப்படி தான் இதை. That's how I feel. You ask my opinion, that is my opinion. That's how I look at these things. எப்படியாவது கவுத்துற முடியுமான்னு பார்க்கும்போது கடைசியில் சங்கராச்சாரியரை வச்சு கவுத்துற முடியுமா? எப்படி பார்க்கணும்? இண்டன் மகை வச்சு கவுக்க பார்த்தா முடியல, சுப்ரீம் கோர்ட்டை வச்சு கவுக்க பார்த்தா முடியல, பெகாசிஸை வச்சு கவுக்க பார்த்தா முடியல, ரஃபாலை வச்சு கவுக்க பார்த்தா முடியல. ஓகே, இன்னொரு விஷயம் அதுலேயே வந்து எதிர்கட்சிகளுடைய நிலை என்ன? காங்கிரஸ் ஷபீர், நான் வந்து இதில் கலந்துக்க ராமச்சந்திர குஹா ஒரு ஆர்டிகல் வயரில் வந்த பீஸ் சொல்லலாம். 80s and 90s ஃபேமஸான பொலிட்டிக்கல் நரேட்டிவ் என்னென்னா, லால்கிருஷ்ண அத்வானி யூஸ் டு சே, ஃபேமஸ் வேர்ட்ஸ் ஆஃப் லால்கிருஷ்ண அத்வானி, we are secular, we are not pseudo secular. The Congress party, the left and other several parties, regional parties are pseudo secular, whereas the BJP, we are the only secular, true secular னு பேசுவார் அத்வானி. மற்றவங்களெல்லாம் ஒரு pseudo secular. These were the famous words of Advani. The political narrative of India during the 80s and 90s. அவர் எழுதுகிறார் ராமச்சந்திர குஹா. நவ் செக்குலரிசம்ன்ற வார்த்தை நம்மளோட நெரேட்டிவ்லேயே கிட்டத்தட்ட காணாமல் போயிடுச்சு. அந்த வார்த்தையை கூட அட்டர் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. மேபி லெஃப்ட் எங்கேயாவது 1-2 பேர் பேசுவானே தவிர மற்றவங்க யாரும் பேசுறது. மாறா இப்போ என்ன முன்னால் வந்து நிற்குன்னா, ஐ ஆம் ஹிந்து, ஐ ஆம் மோர் ஹிந்து, ஐ ஆம் த ஒரிஜினல் ஹிந்து, நாட் த பிஜேபி. மம்தா பானர்ஜி அன்னைக்கு போய் 22ஆம் தேதி காளிகாட்டில் காளி பூஜை பண்ணிவிட்டு அனைத்து மத பிரார்த்தனைன்றாங்க. பூரி ஜெகநாதர் டெம்பிளில் நவீன் பட்நாயக் அன்னைக்கு வந்து இதுதான் அதை விட முக்கியமானன்னு அவர் வந்து ஸ்பெஷல் பூஜாஸ் அன்னைக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் அன்னைக்கு பாராயணம் பண்ணுறாரு. ஸோ எக்ஸப்ட் த லெஃப்ட், இந்தியா அலைன்ஸில் இருக்கக்கூடிய ஆல் த மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், எஸ்பெஷலி த பார்ட்டிஸ் விச் ஆர் அப்போசிங் த பிஜேபி, அவங்க வந்து இன்றைக்கி நாங்கள் தான் உண்மையான ஹிந்து, நாங்கள் தான் உண்மையான ஹிந்து, நாங்கள் தான் உண்மையான ஹிந்துன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? தட் இஸ் பிஜேபிஸ் விக்ட்ரி. 80s and 90s உங்கள் நெரேட்டிவ் வந்து யார் செக்யூலர்னு, இன்றைக்கி இஷ்யூ யார் உண்மையான ஹிந்துன்னு, யார் அதிகமாக ஹிந்து, யார் அதிகமாக ஹிந்து ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறாங்க, அதான் நான் யார் உண்மையான ஹிந்து. அன்றைக்கி உண்மையான செக்யூலர் யார்? நான் தாண்டா உண்மையான செக்யூலர், மற்றவங்களாம் சூடோ செக்யூலர்னு அத்வானி சொல்லுவார். இன்றைக்கி மம்தா பானர்ஜி நான் தாண்டா உண்மையான ஹிந்து, மோடி இல்லை. அதே தான் கெஜ்ரிவால் சொல்லுவார், அதே தான் நவீன் பட்நாயக் சொல்லுவார், அதே தான் ஜெயராம் ரமேஷ் சொல்லுவார், கமல்நாத் சொல்லுவார், ராகுல் காந்தி சொல்லுவார், எல்லாரும் சொல்லுவாங்க நாங்கள் தான் உண்மையான ஹிந்து. ஸோ உங்களோட பொலிட்டிக்கல் நெரேட்டிவ் வந்து அன்றைக்கி உண்மையான செக்யூலர் யார், இன்றைக்கி உண்மையான ஹிந்து யாருன்னு வந்துடுச்சு. 40 வருஷத்தில் கம்ப்ளீட்டாக மாறிப்போச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கல், யார் உண்மையான ஹிந்து. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் அஜெண்டாவை சுற்றி பாலிடிக்ஸ் அவன் சோழலை வச்சிட்டான். என்ன பிரச்சனை உனக்கு கோயில் திறக்கிறதுல தான் டெம்பிள் தூக்கி கொடுத்துட்டான்ல அவன். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்கிறேன். ரிவ்யூ பெட்டிஷன் எவனா போட்டிங்களா? நீ கோயிலுக்கு போகிற மாட்டேன்னு சொல்கிறவங்க யாராவது ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்களா? போடலை. வேறு யாரோ போட்டாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் போடல. எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹஸ் வெல்கம் த ஜட்ஜ்மெண்ட் இஃப் மை மெமரி கோஸ் கரெக்ட், எக்ஸப்ட் a few smaller parties. ஸ்டாலின் என்ன வேறு இப்போ கொடுத்தாரு, கலைஞர் இறந்துட்டார். ஜட்ஜ்மெண்ட் 19 வருது, 18 கலைஞர் இறந்துட்டார். கலைஞர் ஸ்டாலினோட ஸ்டேட்மெண்ட்டு இஸ் வெல்கம் த ஜட்ஜ்மெண்ட், இருதரப்பும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னார். அன்றைக்கி நாட்டில் இருந்த கிளைமேட் என்ன, அன்றைக்கி 5:30 மணிக்கு பிரைம் மினிஸ்டர் பேசினார், மோடி பேசினார். ஏன்னா ஒரு கலவரம் வருமோன்ற பயம் எல்லாருக்கும் இருந்தது. ஃபார்ச்சுனேட்லி அது வரல. மோடியோட ஸ்பீச் வந்து இது எல்லாருக்குமான வெற்றி, ஒரு தரப்புக்கான வெற்றியோ ஒரு மதத்துக்கான வெற்றியோ இல்லை, அனைத்து தரப்பினருக்குமான வெற்றின்று தான் வாயில் வந்தது. ஏன்னா அந்த கிளைமேட் அப்படி இருந்தது. எல்லாரும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வெல்கம் பண்ணாங்க. காங்கிரஸ் பார்ட்டி வெல்கம் பண்ணிச்சு. எவ்ரிபடி ஹஸ் வெல்கம் இட். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இட் ஹஸ் அலாட்டட் த லேண்ட் டு தி, பிகாஸ் நரசிம்மராவ் கவர்மெண்ட் ஹஸ் அக்செப்டட், ஹஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் த லேண்ட் டு தி கவர்மெண்ட். பாபர் மஸ்ஜித் இடித்த பிறகு நரசிம்மராவ் பண்ண ஒரு கான்ட்ரவர்ஷியலான இஷ்யூ வந்து இந்த பர்டிகுலர் லேண்ட் அரௌண்ட் சரௌண்டிங் லேண்டை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. கோர்ட் வந்து இந்த லேண்டை கொடுத்துடுச்சு. முஸ்லீம்ஸ்க்கு 25 கிலோமீட்டர் தள்ளி 5 ஏக்கர் நிலத்தை கொடுக்க சொல்லியாச்சு. ஸோ இஷ்யூ செட்டில்டு. அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஃபைனல். கோயில் கட்டுறதுல என்ன தப்பு? நான் லீகலாக கேட்குறேன். ஸோ நீங்கள் சொல்கிறதுல இதை நான் சரியாக புரிஞ்சுக்கிறேன்னா அப்படின்னு சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கக்கூடிய முடிவு
தவறானது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நோ 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 யூஆர் ராங். பாய்காட் பண்ணணும்னு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் எடுத்த முடிவு வந்து கரெக்டான முடிவு தான். அதில் வந்து எனக்கு இதுவே இல்லை. ஏன்னா இது வந்து பச்சை பொலிட்டிக்கல் ஈவெண்ட். இது வந்து திஸ் இஸ் நாட் அ ரிலீஜியஸ் ஈவெண்ட். பட் யூ ஹேவ் டு டேக், நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னா இதை எலெக்ஷன் இஷ்யூவாக மாற்றி இதை பப்ளிக் நேரேட்டிவில் இதை நீங்கள் கொண்டு போகணும். நீங்கள் ஆஸ் சச் டெம்பிள் இனாகுரேஷனை வந்து நீங்கள் வந்து அன்னைக்கு போகாதது கரெக்டு தாங்க. அன்றைக்கி எப்படிங்க போய் இவங்க உட்கார முடியும்? அவர் உள்ளுக்குள்ளே அவரும் விஹெச்பி லீடர்ஸும். ஹூ ஆர் தீஸ் விஹெச்பி லீடர்ஸ்? இவங்களுக்கு என்ன, உள்ளே போய் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாச்சு லேண்டை, பராசரன் அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆத்தரைஸ் த கவர்மெண்ட் டு பில்ட் அ டெம்பிள். வேர் கம்ஸ் தி விஹெச்பி அண்ட் ஆர்எஸ்எஸ்? அவங்க தானே போய் எல்லாம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்ற அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் மூலமாக அவர்களுக்கு அங்கேயே பிரச்சனை வருது இல்லை. ஸோ அப்போசிஷனை பொறுத்த வரைக்கும் பாய்காட் பண்றதுன்றது வேற வழி இல்லாத முடிவு தான் ஷபீர். அதை தாண்டி என்ன பண்ண போறீங்க? இந்த நெரேட்டிவை நீங்க எப்படி பில்டப் பண்ண போறீங்க? எலெக்ஷனுக்கு இதை எப்படி கொண்டு போக போறீங்கன்றதான். நான் வந்து இவங்க பாய்காட் பண்ணணும்னு எடுத்த முடிவு தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. பாய்காட் பண்ணணும்னு எடுத்த முடிவு கரெக்டு தான். பச்சையாக இதை வந்து மோடி வந்து பொலிட்டிசைஸ் பண்ணும்பொழுது விஹெச்பியும் ஆர்எஸ்எஸும் அங்கே உள்ளே உட்காந்துருக்கும் போது, கர்ப்பகிரகத்துக்குள்ளே உட்காந்துருக்கும் போது, நோ அப்போசிஷன் பார்ட்டி வித் ஸ்பைன் ஆர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வில் அட்டெண்ட் தட் ஃபங்க்ஷன். அது வேறு. ஆனால் இந்த நெரேட்டிவை அவர் வந்து மோடி கேபிட்டலைஸ் பண்ணாமல் நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அந்த ஃபங்க்ஷனை மட்டுமே வச்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா பதில் கடினம். ஓவரால் கிளைமேட்டை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மெயினாக நான் பார்க்குறது எலக்ட்ரல் பாலிடிக்ஸ், ஃபஸ்ட் பாஸ்ட் கோல் சிஸ்டம். காமன் கேண்டிடேட் இன் அட்லீஸ்ட் 250 to 300 constituencies, அட்லீஸ்ட் 250 to 275 constituencies, அட்லீஸ்ட் in 250 constituencies where the BJP is very strong, you have a common candidate. அது ஒன்று மூலமாக மட்டும்தான் நீங்கள் புஷ்பேக் பண்ண முடியும். நீங்கள் என்ன பேசுனீங்கனாலும், எவ்வளோ பெரிய ரோமங்களை பிளக்கக்கூடிய தத்துவ விசாரணைகளை மேற்கொண்டீர்கள் என்றாலும், எலக்ட்ரல் அரேனால மோடியை தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பலனா, தோக்கடிச்சுன்னா பவர்லேருந்து மொத்தமாக இறக்காட்டியும் 300 சீட்டை 200 சீட்டாக குறைச்சாலே பெரிய விக்ட்ரி இன்றைக்கி ஆகிப்போச்சு. தட்ஸ் கால் யூ புஷ் பேக். அது ஒன்று தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. தேட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வரும்? சீட் ஷேரிங்கில் வரும். இங்கே மம்தா பானர்ஜி நான் 2 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டேன்றதும், இங்கே மற்ற பார்ட்டிஸ் முறைச்சிட்டு நிற்கிறதும், இதெல்லாம் வந்து எப்படி வந்து உங்களுக்கு சாத்தியமாகும்? உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான். நான் ஹாவ் அ காமன் கேண்டிடேட் இன் அட் அரௌண்ட் 250 அட்லீஸ்ட் 250 கான்ஸ்டிட்யூன்சிஸ். அது ஒன்று மூலம் மட்டும்தான் புஷ் பேக் பண்ண முடியும். திஸ் ஈவெண்ட் இஸ் தேர் ஈவெண்ட். நீங்கள் போனால் தப்பு, போக வேண்டாம்னு எடுத்த முடிவு கரெக்டு தான். ஆனால் போக வேண்டாம்னு எடுத்த முடிவுக்கு மேபி பொலிட்டிக்கல் ப்ரைஸ் கொடுக்க வேண்டி இருக்கலாம். பட் இன்னோவேட்டிவாக யோசிச்சிங்கன்னா உங்களால் அதை சமாளிக்க முடியும். இப்போ மமதா பண்ணுற மாதிரி அன்றைக்கி எல்லா இந்தியா அலையன்ஸ் பார்ட்டி லீடர்ஸ் எல்லாரும் ராமர் கோயிலுக்கு அயோத்திக்கு வேணால் போகாமல் இருக்கலாம், ஆனால் ஏதாவது ஒரு கோயிலில் நிற்பாங்க எல்லாரும். இது இன்னவே இட்ஸ் சேட் டெவலப்மெண்ட். செக்யூலர் கண்ட்ரி லீவ் விடுறான். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் டே லீவ் மைண்ட் பாக்லிங்காக இருக்குது. நினச்சே பார்க்க முடியல. என்ன ஒகேஷன் அது வந்து ஃபுல் டே லீவ் வேணும்னா கெசட் வேணும் அப்படின்னால, கெசட் நோட்டிஃபிகேஷன் வேணுன்றதுனால ஹாஃப் டே லீவ், பேங்க் லீவு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் லீவு, ஃபேக்ட்ரிஸ் லீவு. அட்ரோஷியஸ். ஸோ ஹோல் சொசைட்டி இஸ் ரிவால்விங் அரவுண்ட் மெஜாரிட்டேரியன் கம்யூனல் அஜெண்டா. என்ன பண்ண போகிறாங்க அப்போசிஷன்? நான் திரும்பவும் சொல்கிறேன் ஷபீர், பாய்காட்டுன்ற முடிவு சரியான முடிவு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை தாண்டி எப்படி போக போகிறீங்கன்றது தான். ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு ஷபீர், எவனும் ரிவ்யூக்கு போகல, அக்செப்டடு, அங்கே தான் கட்ட போகிறோம், கட்டி முடிச்சாச்சு. மோடி பொலிட்டிசைஸ் பண்ணுறதை தான் இவங்க எல்லாரும் ஏற்றுக்கலையே ஒழிய கோயில் கட்டினதையோ அல்லது நாங்கள் போக மாட்டேன்னு யாருமே சொல்லி அடுத்த நாள் போகணுறாங்களே. ஆமாம், அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால், அகிலேஷ் யாதவ் மற்றவங்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் போய்க்கிறோம் வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாங்க. அப்பட்டமாக மதத்தை கொண்டு போய் அரசியலில் கலந்துருக்கக்கூடிய ஒரு அட்டுழியத்தை, மிகப்பெரிய அட்டுழியத்தை மோடி கவர்மெண்ட் பண்ணுது. அண்ட் சொசைட்டி இஸ் கம்யூனலைஸ் லைக் எனி திங். இதுவரை இண்டிபெண்ட் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில் இல்லாத அளவுக்கு மெஜாரிட்டேரியன் கம்யூனலிசத்தோட கிரிப்பில் வந்து கண்ட்ரி இருக்குது. எஸ்பெஷலி நார்த் இந்தியா. ஆஃப் ஆஃப் த பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சிஸ் ஆர் அண்டர் த சிவியர், வெரி சிவியர் ஹிந்து மெஜாரிட்டேரியன் ஃபண்டமெண்டலிஸ்ட் ஆட்டிடியூடு. அப்போ போக வேண்டாம்னு எடுத்தது கரெக்டான முடிவு தான். பட் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இன்னோவேட்டிவாக பண்ணணும், நிறையா பண்ணணும். கோயிலுக்கு போகாமல் இருங்க. வெரி சிம்பிள் யா. ஃபஸ்ட் பாஸ்ட் கோல் சிஸ்டம். காமன் கேண்டிடேட் அப்போ எவ்வளோ கான்ஸ்டிடுவன்சியில் போட முடியும் அவ்வளோ கான்ஸ்டிடுவன்சியில் தான் நீ அவனை புஷ்பேக் பண்ண முடியும். அந்த புத்தி வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண போகிறீங்க?